இன்னைக்கு காலையில நீங்க கண் விழிச்ச அந்த முதல் 10 நிமிடங்கள் உங்க நாள் எப்படி போக போகுதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? மாலையில வர்ற அந்த சோர்வு, எரிச்சல், மன அழுத்தம், இதுக்கெல்லாம் காரணம் ஆபீஸ் வேலை இல்லை. நீங்க காலையில எழுந்த உடனே செஞ்ச அந்த முதல் தவறு தான் அப்படிங்கிறது அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்குல்ல. பெரும்பாலும் நம்ம காலை நேரம் எப்படி தொடங்குது தெரியுமா? அலாரம் அடிக்கும், பதறி எழுந்திருப்போம். அடுத்த நிமிஷமே போனை எடுத்து இமெயில், மெசேஜ், நியூஸ், வேலை அப்படின்னு மூளைய ஒரு சடன் அவசர நிலைக்குள்ள தள்ளுவோம். இந்த அவசரம்தான் நாள் முழுவதற்குமான மனநிலைய தீர்மானிக்க ஆரம்பிக்குது. இந்த வீடியோல காலையில கண் விழிச்ச அந்த முதல் 10 நிமிடங்கள் எப்படி உங்க நரம்பு மண்டலத்தையும் மனநிலையையும் மாலையில உங்களுக்கு இருக்க போகிற ஆற்றலையும் தீர்மானிக்குது, அதை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறத உளவியல், நரம்பியல் மற்றும் நடைமுறை வாழ்க்கையோட சேர்த்து ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பொதுவா சாயங்காலம் வர்ற அந்த அதீத சோர்வுக்கும் எரிச்சலுக்கும் நாம ஆபீஸ் டென்ஷன் இல்லைன்னா வீட்டு வேலைப்பளுவத்தான் காரணம்னு நினைப்போம். ஆனா உண்மையான காரணம் நீங்க கண் விழிச்ச அந்த முதல் வினாடியிலேயே ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய இன்றைய காலை எப்படி விடிஞ்சது? அமைதியாவா இல்ல ஒரே அவசரமாவா? பெரும்பாலான மனிதர்களோட காலை நேரம் ஒரு போர்க்களத்துல தான் தொடங்குது. அந்த அலாரம் அடிக்கிறதே ஒரு அபாய சங்கு மாதிரி இருக்கும். கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே மூளை பதட்ட நிலைக்கு போயிரும். இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு, யாருக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும், என்ன பாக்கி இருக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் அலை மாதிரி மோத ஆரம்பிக்கும். அந்த அவசரம்தான் நாள் முழுசுக்குமான அடித்தளத்தை தப்பா அமைச்சிருது. இதை புரிஞ்சுக்க நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரிய கொஞ்சம் பார்க்கணும். முக்கியமா கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை. நிறைய பேர் கார்டிசால் அப்படின்னா அது மோசமான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. கார்டிசால் நம்ம உடம்போட இயற்கையான கடிகாரம் மாதிரி. காலையில நாம விழிக்கிறதுக்கும் அந்த நாளை எதிர்கொள்ள தேவையான எனர்ஜியை தர்றதுக்கும் உடம்பு இயற்கையாவே இதை சுரக்குது. நீங்க அமைதியா எழுந்தா இந்த கார்டிசால் ஒரு மென்மையான அலையா சீரா உயரும். அது ஆரோக்கியமானது. ஆனா அலாரம் அடிச்சதும் பதறி எழுந்துட்டு உடனே போன் எடுத்து இமெயில் பார்க்கறதோ நியூஸ் பார்க்கறதோ ஆரம்பிச்சா இங்கதான் பிரச்சனை தொடங்குது. அந்த நேரத்துல நம்ம மூளையோட அமிக்டாலா, அதாவது அபாய எச்சரிக்கை மையம் உடனே ஆக்டிவ் ஆயிரும். நம்ம மூளைக்கு ஒரு கோபமான இமெயிலுக்கும் புதருக்கு பின்னாடி பதுங்கி இருக்கிற புலிக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. இரண்டையுமே அது ஆபத்தாத்தான் பார்க்கும். அதனால உடம்பு உடனடியா ஃபைட் ஆர் ஃப்ளைட் நிலைக்கு போயிடும். அதாவது போரிடு அல்லது தப்பிச்சு ஓடு. இந்த நேரத்துல என்ன ஆகும் தெரியுமா? தெளிவா சிந்திக்க உதவுற மூளையோட பகுதிகளுக்கு போற ரத்த ஓட்டம் குறையும். அதுக்கு பதிலா கைகளுக்கும் கால்களுக்கும் அதிக ரத்தம் அனுப்பப்படும். ஏன்னா உடம்புக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு நினைச்சிருக்கும். அதனாலதான் காலையில எழுந்த உடனே அந்த பதட்டம் வந்தா நம்மளால சரியா ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஒருவித எரிச்சலும் நடுக்கமும் இருக்கும். இப்படி தொடங்குற ஒரு நாள் அன்னைக்கு முழுவதும் உங்க நரம்பு மண்டலம் அபாய கட்டத்துல தான் இயங்கிட்டு இருக்கும். இதை சரியா புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. குளிர்காலத்துல
ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சிருந்த ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க. என்ஜின் சீராக வார்ம் அப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆக்சிலரேட்டரை முழுசாக மிதிச்சா என்ன ஆகும்? என்ஜின் திணறும் இல்லையா? அதே மாதிரி உடம்பும் மூளையும் முழுசாக தயாராகிறதுக்கு முன்னாடியே நாம் செயற்கையான அழுத்தத்தை கொடுத்து அதை திணற வைக்கிறோம். அதனால தான் இந்த 10 நிமிட ப்ளூ பிரிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த செயல் திட்டத்தோட முதல் படி என்ன தெரியுமா? கண் விழிச்ச உடனே முதல் 10 நிமிஷங்களுக்கு ஃபோனை தொடவே கூடாது. இதுதான் ஆணிவேர். ஏன்னா நீங்க ஃபோனை எடுத்த அந்த நிமிஷமே உங்க நாளுக்கான அஜெண்டாவை, அதாவது செயல் திட்டத்தை வெளி உலகத்தோட கைகளில் கொடுத்துடுறீங்க. யாரோ ஒருத்தரோட அவசரம் உங்க மூளைக்குள்ள நெருக்கடியா மாறிடுது. ஆனா அந்த 10 நிமிஷம் ஃபோனை பார்க்காம இருக்கிறதால உங்க மூளைக்கு ஒரு ஆழமான செய்தி போகுது. என் நாளோட தொடக்கத்தை நான் தான் தீர்மானிப்பேன். இந்த சின்ன மாற்றம்தான் மாலையில வர்ற அந்த சோர்வையும் எரிச்சலையும் குறைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா காலையில நீங்க உங்க எனர்ஜியை எப்படி செலவழிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நாள் முழுவதற்குமான தரத்தை தீர்மானிக்குது. ஒரு மொபைல் ஃபோன்ல பிரைட்னஸ் அதிகமாக வச்சு நிறைய ஆப்ஸை பேக்ரவுண்டில் ஓட விட்டா எப்படி பேட்டரி சீக்கிரம் வடிஞ்சிருமோ, அதே மாதிரி காலையிலிருந்தே பதட்ட நிலையில் இயங்குற உடம்பு மாலைக்குள்ள சோர்ந்து போயிடும். அதனால தான் மாலையில் வீடு திரும்பும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும். குழந்தைகள் கிட்ட எரிஞ்சு விழுவோம். ஆனால் உண்மையில் அந்த கோபத்துக்கு காரணம் அன்றைய வேலைப்பளு கிடையாது. காலையில் நீங்கள் உங்கள் நரம்பு மண்டலத்தை எப்படி தொடங்குனீங்க அப்படிங்கிறது தான். சரி, ஃபோனை ஒதுக்கி வச்சிட்டோம். அடுத்தது என்ன? அடுத்த 2 நிமிடங்கள் அமைதியான சாட்சி நிலை, சைலண்ட் விட்னஸிங். இது ரொம்ப சிம்பிள். உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண வேண்டாம். அதை வெறுமனே கவனிங்க. மின்விசிறியோட சத்தத்தை கேளுங்க. ஜன்னலுக்கு வெளியே இருந்து வர்ற பறவைகளோட ஒலிகளை கவனிங்க. படுக்கையோட மென்மையை உணருங்க. ஒருவேளை கரண்ட் பில் கட்டணமேன்னு ஒரு சிந்தனை வந்தா அதோட சண்டை போடாதீங்க. அதை ஒரு பார்வையாளனா கவனிச்சுட்டு மீண்டும் நிகழ்காலத்துக்கு திரும்புங்க. இந்த பயிற்சி உங்க நரம்பு மண்டலத்துக்கு ஒரு முக்கியமான செய்தி அனுப்பும். சுற்றுப்புறம் பாதுகாப்பா இருக்கு, உடனடி ஆபத்து எதுவும் இல்லை. அந்த செய்தி தான் கார்டிசாலுக்கு ஒரு பிரேக் போடும். அடுத்த படி, மீதமுள்ள 8 நிமிடங்கள்ல உங்க நாளுக்கான ஒரு ஆத்மார்த்தமான நோக்கத்தை அமைக்கணும். அதுதான் சோல் இன்டென்ஷன். இது டு டூ லிஸ்ட், அதாவது வேலைப்பட்டியல் கிடையாது. இன்னைக்கு நான் எப்படி இருக்க விரும்புறேங்கிற கேள்விக்கான பதில். இன்னைக்கு நான் பொறுமையா இருப்பேன், என் குழந்தைங்க கிட்ட அன்பா நடந்துக்குவேன், என்னை நானே கடுமையா விமர்சிச்சுக்க மாட்டேன். இப்படி ஒரு மனநிலையை நீங்க உங்களுக்குள்ள விதைக்கணும். இத ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாள் முழுசும் எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் அந்த காலையில அமைத்த மனநிலை உங்களை திரும்ப அமைதிக்கே கூட்டி கொண்டு வந்துடும். இந்த பழக்கத்தை உருவாக்கணும்னா ஒரு சின்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணணும். இது நம்ப முடியாததா ஆரம்பத்தில் தோணும். சில நாட்கள்ல நாமே ஆச்சரியப்படும் வகையில் ஒர்க் ஆகும். அது என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே அலாரம் செட் பண்றது. என்னங்க, இப்பவே நம்ப முடியலையா? நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிளாக் துல்லியமா செயல்படுதுங்க. நாமளே நம்ப முடியாத நம்ம அதிசய உடம்பின் பல மேஜிக்குகள்ல இதுவும் ஒன்று. இப்ப நம்ம சொந்த அலார்மை எப்படி செட் பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு முந்தைய நாள் இரவு ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும். முந்தைய நாள் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணீர் குடிச்சிட்டு படுக்கையில்
நிமிர்ந்து உட்கார்ந்து அமைதியா கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுமோ அந்த நேரத்தை உங்களுக்குள்ளேயே ஆழமா சொல்லிட்டு படுத்துக்கணும். இது சிலருக்கு உடனே அடுத்த நாளே வேலை செய்யலாம், சிலருக்கு சில நாட்கள் ஆகலாம். ஆனா தொடர்ந்த பயிற்சியின் மூலமா நிச்சயம் அனைவருக்கும் இது சாத்தியமாகும். ஆரம்பத்தில் ஒரு சேஃப்டிக்கு ஒரு சாதாரண அலாம் கிளாக்கை வச்சுக்கலாம். நம்ம பயோ கிளாக் பர்ஃபெக்டாக செயல்பட ஆரம்பித்ததும் அதுவும் தேவைப்படாது. இங்கே மிக முக்கியமாக மொபைல் ஃபோனை கைகளுக்கு எட்டாத தூரத்தில் வச்சிடணும். பக்கத்து அறையில் கூட வச்சிடலாம். இது ரொம்ப பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதை இந்த எளிய முறை பயிற்சியால் நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, அமைதியான வாழ்க்கைங்கிறது எங்கேயோ கை கெட்டாத அல்லது கண்ணு கெட்டாத தூரத்தில் இல்லை. அது ஒவ்வொரு 10 நிமிஷமா நம்மால கட்டி எழுப்பப்படக்கூடிய ஒன்று. அமைதி தானா வராது, அதை நாமளா தான் உருவாக்கணும். நாளை காலை நீங்க கண் விழிக்கும் போது எடுத்த உடனே மனதோட ஆக்சிலரேட்டரை மிதிச்சு உங்களை நீங்களே திணறடிக்க போறீங்களா, அல்லது உங்க நரம்பு மண்டலத்துக்கு ஒரு 10 நிமிட அமைதியை பரிசா கொடுத்து நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா இருக்க போறீங்களா? நீங்க எடுக்கும் அந்த முடிவு உங்க நாளையும் உங்க மனநிலையையும் உங்க வாழ்க்கையையும் நிச்சயம் மாற்றும். உங்க வாழ்க்கை ஆனந்தமா அமைய இந்த வீடியோ உதவும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்க மனசுக்கு நெருக்கமான இந்த வீடியோவை உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது பத்தி மேலதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலோ தாராளமா கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. நம்ம சேனலோட பெயருக்கு ஏத்த மாதிரி இங்கு பகிரப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அர்த்தமுள்ள சிந்தனைகளா நம்ம அனைவர் வாழ்க்கையிலையும் ஏற்றம் பெற உதவட்டும். மீண்டும் ஒரு உன்னதமான சிந்தனையில் உங்களை சந்திக்கிறேன். ஆனந்தமாக இருங்கள்.